சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினர் காட்டப்படாதது குறித்து விசாரிக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். பேரவையில் இதுகுறித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். அப்போது ஒவ்வொரு உறுப்பினரும் கேள்வி நேரத்தில் தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை எழுப்புகிறார்கள் என்றும், ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்றும் கூறினார். நேரலையில் ஒளிபரப்பு செய்யாத காரணத்தினால் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லையா என்று தொகுதி மக்கள் கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவை என்பது ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பொதுவானது என்றும் பேரவைத் தலைவர் பொதுவானவர் என்றும் உதயகுமார் கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு, இந்த பிரச்சினை குறித்து இப்போதுதான் அவையில் கொண்டு வந்துள்ளீர்கள் என்றார். அரசு அனைவருக்கும் பொதுவானது என்று கூறிய அவர், ஒளிபரப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அது குறித்து விசாரித்து சொல்வதாகவும் கூறினார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ள முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது முதல் மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் மாநில அரசு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த ஆளுநர் என்று கூறியுள்ள அவர், இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரே நியமிக்கலாம் என்று UGC தனது விதிகளை திருத்துமானால் உயர்கல்வியின் நிலை என்னவாகும் என்று வினவியுள்ளார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சியாகத்தான் UGC விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர், தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்நிலையில் UGC விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் திமுக மாணவர் அணியும் பங்கேற்க உள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சை கண்டித்து சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளரிடம் பேசிய சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்தார். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் பெரியார் குறித்து கூறிய கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொண்டர்கள் நேரில் செல்ல முயன்றனர். சீமான் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே புதுச்சேரி லெனின் வீதியில் ஒரு விழாவில் சீமான் பங்கேற்பதை அறிந்து நெல்லித்தோப்பு செல் சுப்பையா சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குவிந்தனர். அப்போது காவல்துறையினர் தடுத்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். பெரியார் தொடர்பான சீமானின் கருத்துக்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களில் இருந்து கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிடம் பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து பேசுவேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர் பேசியவர் தமிழ் மொழியையும் தமிழர்களை பெரியார் இழிவுபடுத்தியதாக விமர்சித்தார். இந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. பெரியாரின் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு தான் பேசிய கருத்துக்கு ஆதாரம் கேளுங்கள் என்றும் சீமான் காட்டமாக பேசினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது, நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க. முன்பு தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்து விட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டார். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றுக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை என்றும் சீமான் குறிப்பிட்டார். பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போது, வேற எதுவும் வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. இதனிடையே சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது.
இதேபோல திராவிடர் விடுதலை கழகம் சார்பிலும் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரில் பெரியார் குறித்து சீமான் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களிலும் காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சீமான் பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறார். ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோட சேர்றது இயல்பா. தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக கூறிய சீமானுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அளித்த பதிலடிதான் இது. சென்னை எழும்பூரில் திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி வீரமணி, பெரியார் பகுத்தறிவாதியா இல்லையா என்று சில பைத்தியக்காரர்கள் ஆச்சரியப்படுவதாக கூறினார். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியக்காரன் என்றும் அவர்களுக்கு மனநல மருத்துவமனையில் வைத்தியம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீதித்துறையை திருடுவதற்கு சிலர் முயற்சி செய்வதாகவும் இதனை திசை திருப்ப யாரோ தூண்டுதலின் பேரில் பெரியார் பற்றி சீமான் பேசியிருப்பதாகவும் கி வீரமணி விமர்சித்தார். பெரியார் பற்றிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் பெரியார் கூறியதாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக பேசுவது மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, அவதூறு கருத்துக்களை பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாட்டிறைச்சி கடை வைத்திருப்பவர்களை மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். உடையாம்பாளையம் பகுதியில் ரவி ஆபிதா தம்பதியினர் தள்ளுவண்டியில் பீப் சில்லி கடை வைத்திருந்தனர். அங்கு மாட்டிறைச்சி விற்பனை கூடாது என பாஜக ஓபிசி பிரிவின் மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பவர் மிரட்டிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஏன்னா தகாத முறையில வந்துட்டு ஒரு லேடிஸ் கிட்டயே ஒரு மரியாதை இல்லாம அவன் பேசலாம். எங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு சம்பாரிச்சாதான் எங்களுக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரும் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிரிமினல் குற்ற எண்ணத்துடன் மிரட்டுவது, சாதி மத அடிப்படையிலான பகைமையை ஏற்படுத்த முயற்சி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிலை சுற்றி அசைவ கடைகள் வைக்கக்கூடாது, சுப்பிரமணியன் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினரை காட்டாததை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றார். எதிர்க்கட்சி வரிசை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ள பழனிசாமி, எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி தங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று மீண்டும் கேட்பதாக பதிவிட்டுள்ளார். மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்துள்ள அவர், பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.